அண்ணே சுரேஷனே, சுரேஷனே, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எனக்கு நான் பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கேன். நான் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஒரு தீவிர விஜய் ரசிகர். அவரோட டான்ஸுக்கு செம அடிமை. அவர் கதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஃபைட்டுக்கும் டான்ஸுக்கும் செம ஒரு அடிமை. அது சினிமா. இப்ப அரசியல்ல வந்துட்டாப்ல. இப்ப அரசியல் ரீதியா நீ சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா, நான் 2007ல இருந்து இங்க பாருங்கண்ணே, அப்புறம் கூட வெட்டிக்கலாம். ஒரு 2000 சரி ஒரு 2007ல இருந்து இந்த நம்ம இதுல நடந்தது இல்ல, ஸ்ரீலங்காவில ஈழப்படுகொலை, அதுல அவரு ராமேஸ்வரத்துல பேசினார்ல சீமான், அதுல இருந்து என்ன அவர் மேல ஒரு அரசியல் ரீதியா ஒரு பெரிய ஒரு அடிமையாயிட்டேன், பற்றாயிருச்சு. இப்ப எனக்கு 2 பேருமே இப்ப இவங்களா அவங்களா. இப்ப விஜய் பக்கம் நான் பெரிய ரசிகன், இங்கிட்டு பக்கமும் பெரிய ரசிகன், பெரிய ஒரு தீவிரம், ஒரு அரசியல் பற்று சீமானண்ணே மேல. இப்ப இவரும் குதிச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சி, நீங்க ஒரு நமக்கான அரசியல்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீங்க அரசியலை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்கள்ட்ட கேட்டா அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்க இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒரு கரெக்டான இதுக்கு ஒரு விளக்கம் பண்ணுங்க. உன்னைய மாதிரியே நிறைய பேர் என்ன செய்யறது அப்படின்னு புரியாம இருக்காங்க. உண்மையிலேயே விஜய்க்கு வாக்கு செலுத்துறதா இல்ல சீமானுக்கு வாக்கு செலுத்துறதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு, மக்கள் மத்தியில இருக்கு. இப்பதான் ஓரளவு மக்கள்லாம் யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இல்லாம ஒரு தெளிவு இருந்தாங்க. ஆனா இப்ப விஜய் அவர்கள் ஒரு மக்கள் மனநிலையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு. இப்ப விஜய் அவர்கள் மீது நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வருத்தமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் ஒரு நடிகன், அவர் படத்தை நம்மளும் பாக்குறோம், ரசிக்கிறோம். ஆனா கொள்கைன்னு வரும்போது இந்த 50 வருஷமா இந்த திமுக அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. இதனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா, இல்ல தமிழ்நாட்டு இந்த அதிமுக திமுக கட்சியை இது ஒண்ணு செய்யல, ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி எத்தனையோ கட்சிகள் அரசியல் கட்சியா தொடங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிகளோடய போய் கூட்டணி வச்சிருச்சு. மக்கள் இப்ப ஒரு விரக்தியான நிலையில இருக்காங்க. யாரு வந்தாலும் இதுதான்ப்பா செய்வாங்க, யாரு என்ன செய்ய போறா, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மன விரக்தியிலேயே மக்கள் இருக்காங்க. ஏன்னா மாற்றம் சொல்லி பல பேர் திமுகவோடையும் போயிட்டாங்க, அதிமுகவோடையும் போயிட்டாங்க. கமலஹாசன் வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 2009 ஈழ பிரச்சனைக்கு அப்புறம், ஈழத்துல நடந்த படுகொலைக்கு அப்புறம் நமக்கு தமிழர்களுக்கு நம்ம ஒரு கட்சி தொடங்கினாதான் நமக்கு தீர்வு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அதுல நானும் ஒரு ஆளோட வந்துருச்சு. கட்சி அதன் கொள்கையை சொல்லி எல்லாரும் மாதிரி கூட்டணிக்கு போகாம, ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க இந்த கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும், அதுவா போயிடும், இதுவா போயிடும்னு. ஆனாலும் 2016ல தேர்தல் நின்று 2019, 2021, 2024 இதுக்கு இடையில நிறைய இடைத்தேர்தல் எல்லாம் சந்திச்சு தனிச்சேதான் மக்களோட கூட்டணி இருக்கு. நம்ம தனிச்சு வந்தாதான், மெஜாரிட்டியா வந்தாதான், மக்கள் பெரும் ஆதரவோட வந்தாதான் நம்ம நினைக்கிற திட்டங்கள் எல்லாம் கிராமப்புற வளர்ச்சியா இருக்கு, விவசாயமா இருக்கட்டும், நிறைவேற்ற முடியும், வளங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். கூட்டணியோட வந்தாக்க எதையும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. சரி, இதே மாதிரி குழப்பம் எனக்கு இப்ப உண்டாச்சுல. குழப்பம் இங்கிட்டா நீ கேக்குறது என்னைய மட்டும் எனக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லைன்னு நிறைய பேரு இருக்கு. ஆனா அது யாரு வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது விஜய் அவர்கள் வந்தது ஐயோ விஜய் வந்துட்டதுனால நாம் தமிழர் கட்சி ஒண்ணும் இல்லாம போயிருமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினவங்க நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. இப்ப இதுல இருந்து பல பேர் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தி இருப்பாங்க. இப்ப உன்னைய மாதிரி பல பேர் குழப்பமா இருக்காங்க. இன்னும் 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரு குழப்பம் தீர்ந்து அவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி இருந்து வாக்கு செலுத்துவாங்க. இதுல என்ன ஒண்ணுனாக்க, இப்ப 50 வருஷமா திமுக அதிமுக தான் மக்கள் மத்தியில பேச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா சரியா, இந்த 15 வருஷம் தான் இதுக்கு இடையில ஒரு மாற்று சக்தியா நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திச்சு தேர்தல்ல தனிச்சு போட்டி. ஏன்னா எல்லா நிருபர்களும் நீங்க எப்ப கூட்டணி வைப்பீங்க, எப்ப கூட்டணி, அவர் 1000 ட்ரிப்பு சொல்லிட்டாப்ல, நான் கூட்டணி எல்லாம் போக மாட்டேன்டா, தனிச்சு தாண்டா நிப்பேன்னு. இருந்தாலும் இந்த நிருபர்கள் குழப்புறது மனச. அவரு தெளிவுலதான் இருக்காரு, தனியா நிப்பேன்னு. இதுக்கு இடையில மக்கள் ஒரு தெளிவு வரும்போது இங்க என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னாக்க,
கமலஹாசன் ஐயா வந்துட்டாரு. இப்ப அவர் மீது சில பேர் பற்று இருப்பாங்கல்ல, ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. ஆமா, பாதி அங்கிட்டு போயிடுச்சு. இப்ப அதுல ஒரு 16 லட்சம் பேர் வந்து போயிடுச்சு. ஏன்னா 2019 எல்லாரும் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்க வாங்கியிருக்கும். 2021 எல்லாம் வந்து ஒரு 16 விழுக்காடுக்கு மேல போயிருக்கும். மக்கள் வந்து அதனாலதான் மக்கள் வந்து விரக்தியில இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி நடிகர்கள் வந்து மனசை வந்து மக்கள் வந்து இயல்பாவே நல்லதே நடக்கல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த கட்சிகள் வந்து ஊழல் கட்சிகள், இவங்க ஊழல் செஞ்சுதான் நமக்கு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க. ஊழல் கட்சின்னு சொல்றீங்களே, இப்ப வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில என்ன தெரியும்னா, விஜயா சீமானா அந்த அளவுக்கு கூட கொஞ்சம் மன திருப்தியா இருக்கு. அந்த 2 கட்சியும் மறந்துட்டாங்க. அது உண்மை, நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா வந்து இப்ப வந்து இந்த திமுக அதிமுக பேச்சு போய் இப்ப சீமானா அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப மக்கள் மத்தியில என்ன நினைக்கிறது, இவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்ட சீமான் வாங்கிடுவாரா விஜய் வந்தனால, அப்படி பேச்சு வந்துருச்சு. இப்ப இது வந்து எல்லாமே ஒரு நல்லதுக்குதான். இயற்கை வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பேரழிவை வந்து கொண்டாந்து விடும். அதே மாதிரிதான் வந்து மக்கள் மத்தியில இருக்க குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க நவீனத்துக்கு வலையொலி, பேஸ்புக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே மக்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் பாக்குறாங்க. மக்களை வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ஏமாற்ற முடியாது. அவங்க கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப வந்து இப்ப உன்னைய மாதிரி வந்து பல ரசிகர்கள் தான் இருப்பாங்க. சரி, நம்ம ரசிக்கக்கூடிய நடிகன் வந்து கட்சி தொடங்கிட்டாரு, அவர் மூலியமா ஏதாச்சும் நல்லது நடந்துரும், அந்த மாதிரி ஒரு குழப்பம் தான். அந்த குழப்பம் தான் இப்ப பெண்கள் மத்தியில ஒரு சென்டிமெண்ட் என்னன்னு கேட்டாக்க, அவ்வளவு பெரிய நடிகர், அவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு வந்து பணம் சம்பாதிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வந்து அரசியலுக்கு வரணும், அப்ப நல்லது செய்யணும்னு வர்றாரு. அப்படி பெண்கள் மத்தியில ஒரு இதெல்லாம் என்ன ஆகும்னாக்க ஒரே தேர்தல் தான் தீர்மானிக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் என்னவா ஆக போறாரு, அவர் நிலைச்சு நிக்க போறாரா, இல்ல கமலஹாசன் மாதிரி வந்து மாற்றம் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு தாண்டி எல்லா கட்சியும் மாற்றம் தான் வந்தது. மாற்றம் அந்த 2 கட்சிகளுக்கு பின்னாடி கரைஞ்சு போனதுதான் மிச்சம். இப்ப எல்லாமே நல்லது. ஆனா என்ன அப்படின்னாக்க, காலம் கடந்து போகுது. ஒவ்வொரு 5 ஆண்டு வந்து யாராவது ஒரு ஆள் இடையில வந்துடுறாங்க. நம்ம நாம் தமிழர் கட்சி பின்னோக்கி போல, அது முன்னோக்கி தான் போல. வெற்றிங்கிறது வந்து அது தொடர்ந்து வெற்றி பெற்றுதான் இருக்கு. 1ல இருந்து 3 ஆகி 6 ஆகி 8 ஆகி, புரியுதா? அது வந்து மக்கள் மத்தியில செல்வாக்குல வெற்றி பெற்றுட்டு இருக்கு. ஆனா அதிகாரத்தை பிடிக்கிறதுல கொஞ்சம் தொய்வடையுது. அவ்வளவுதான் வித்தியாசம். நாம் தமிழர் கட்சி வந்து தோத்து போகல, புரியுதா, கொஞ்சம் வந்து தொய்வடையுது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் வந்து மனக்குழப்பத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நம்பிக்கையின் பேர்ல வாக்கு மக்கள் மத்தியில அந்த மனக்குழப்பத்துல என்ன ஆகுதுன்னா, என்னன்னா நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவர்கள் மாறி மாறி அதிகாரம் செலுத்துறதுக்கு வந்து இலவசங்களை வாரி வாரி வழங்குறாங்க. அதனால என்ன ஆகுதுனாக்க, மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துலயும் வரிகளை உயர்த்தி விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதிகார போட்டி இருக்கு. மக்களுக்கு நான் இதைதான் நல்லது செஞ்சிருக்கேன், நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாக்கு கேட்கல. நான் 500 தரேன், 1000 தரேன், பெண்களுக்கு வந்து பேருந்து கட்டண இலவசத்தை தரேன். இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து நமக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க, 9 ரூபாய் அவங்க வச்சுக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம புதுக்கோட்டையில இருந்து இங்க வர்றதுக்கு 19 ரூபாய் டிக்கெட்டு, ஆனா 20 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாக்க, பெண்கள் ஒரு 60 வயசு கடந்தவங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபாய் டிக்கெட்டா 50 விழுக்காடு சலுகையை கொடுக்கணும். முழுமையா சலுகை கொடுக்க கூடாது. இப்ப வந்து உள்ளூர் கிராமங்கள்ல இருந்து ஒரு நகரத்துக்கு போறாங்களா, இப்ப முழுமையா இலவசத்தை கொடுக்கறது ஒரு 15 ரூபாய் கட்டணமா ஒரு 5 ரூபாயை குறைச்சு 10 ரூபாய் பெண்களுக்கு கொடு. ஏன்னா அரசும் வந்து பாதிப்படையக்கூடாது, மக்களும். இதனால் முழுமையா நீ இலவசத்தை கொடுக்கற. இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, மாசம் 1500 கோடியை நீ கொடுக்கற. 1500 கோடியை எண்ணற்ற நலத்திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும். ஒவ்வொரு 1500 கோடிக்கும் ஒவ்வொரு மாசமும் நம்ம சராசரி 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். எல்லாமே நன்மைக்கு தான். விஜய் வந்தது கூட நன்மைக்கு தான்.
என்ன நன்மை? விஜய் வந்தது கூட நன்மைதான். ஒரு மக்கள் வந்து ஒரு குழப்பத்துல இருந்து தெளிவு வருவாங்க. இது இத்தனை ஆண்டு காலமா குழப்பம் வந்ததை விட விஜய் வந்தது பெரும் குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு தான். புரியுதா? இனி நடிகன் வந்து கட்சி தொடங்க இந்த மண்ணுல வந்து பின்னாடி போயிடுவான். இதுல யாரு வந்து கட்சி தொடங்க மாட்டாங்க. இதுல தெரிஞ்சிடும், நம்பிக்கை பெற மாட்டாங்க. ஏன்னா மக்கள் இருக்கிற குழப்பத்துல ஒரு தெளிவு வர்றதுக்கு விஜய் வந்தது நல்லதுதான். இனி வந்து நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டோம், அதன் கொள்கையை தவிர்த்துட்டோம், யாரும் அரசியல் செய்ய முடியாது. அது இந்த மண்ணுல நிலைச்சு நிற்கும். ஒரு நாள் இந்த மண்ணை முழுமையா ஆளும், தனி மெஜாரிட்டியோட ஆளும். அந்த நம்பிக்கையோட இருங்க. இந்த 3 மாசம் காலம் இருக்கு. இந்த 3 மாசத்துல பல குழப்பங்கள் ஏற்படும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்னே ஒண்ணுதான், அது மக்களோட நேரடி கூட்டணி தான். வேட்பாளர் தான் அறிவிச்சுட்டாரு, வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. ஈடி வரும், ரெய்டு வரும், அமலாக்கத்துறை வரும், அவன் இதை சொல்லிடுவான், இவனோட கூட்டணி வரணும், தொகுதியை பங்கீடு பண்ணணும், உனக்கு அது ஏன் ஜாதிக்காரன் அங்கே இருக்கான், எனக்கு தான் வேட்பாளர் கொடுக்கணும். அந்த குழப்பம்லாம் நாம் தமிழர் கட்சி இல்ல. புரியுதா? இங்க தோத்து போனாலும் மக்களுக்கு தான், வெற்றி பெற்ற மக்களுக்கு தான். அதனால வந்து இது ஒரு சிறிய குழப்பம் தான். விஜய் வந்தது மிக மிக நல்லது. அது வந்து சிறிய குழப்பத்தை வந்து நீக்கி இது வந்து மக்கள் மத்தியில ஒரு தெளிவாயிரும். அதனால நீங்க வந்து எதுவும் நினைக்காதீங்க. சரி, உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வந்து ரசிங்க. யாரு படத்தை வேணாலும் ரசிக்கலாம், கை தட்டலாம், கொண்டாடலாம். ஆனா பொது வாழ்க்கையில நம்மள ஆள்றவனுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன கொள்கை இருக்கு, எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோட மக்கள் மத்தியில நின்று அவன் கொள்கையை எடுத்து சொல்றான்றதான் வந்து நம்ம யோசிக்கணும், பார்க்கணும். ஏன்னா 15 வருஷமா ஒரு மனுஷன் வந்து ஒரே கொள்கையோட தனிச்சு நிற்கிற கொள்கையோட நிக்கிறான் அப்படின்னா அவனை தாண்டி ஒரு தலைமை இங்க எவனுமே இல்லை. சரி, நன்றி. நன்றிண்ணே, ரொம்ப விளக்குனதுக்கு நன்றி.